தமிழ் திரையுலகின் மைல்கல் திரைப்படங்களில் ஒன்றான படையப்பா வெளியாகி பல ஆண்டுகள் கடந்தும் இன்றும் ரசிகர்களின் ஃபேவரேட் லிஸ்டில் முதலிடத்தில் உள்ளது. இயக்குனர் KUS ரவிக்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அசாத்திய நடிப்பில் வெளியான இப்படம் அதன் வலுவான திரைக்கதை மற்றும் அனல் பறக்கும் வசனங்களால் இன்றும் ஒரு ட்ரெண்ட் செட்டராக திகழ்கிறது. குறிப்பாக ரம்யா கிருஷ்ணன் ஏற்ற நீலாம்பரி கதாபாத்திரம் தமிழ் சினிமா வரலாற்றின் மிகச்சிறந்த வில்லி பாத்திரங்களில் ஒன்றாக கொண்டாடப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் நட்சத்திர பட்டாளத்தில் ஒருவராக இணையும் வாய்ப்பு நடிகை வனிதா விஜயகுமாருக்கு முதலில் வந்திருக்கிறது. படத்தில் ரஜினிகாந்தின் மகள்களில் ஒருவராக நடிக்கும் பாத்திரத்திற்காக படக்குழு அவரை அணுகியுள்ளது. ஆனால் சமீபத்திய பேட்டி ஒன்றில் இது குறித்து பேசிய வனிதா, கதையை கேட்டபோது அந்த பாத்திரம் தனக்கு பெரிய அளவில் ஈர்ப்பை ஏற்படுத்தவில்லை என்றும் அதனால் அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஒருவேளை அது முதன்மை கதாநாயகி பாத்திரமாக இருந்திருந்தால் நிச்சயம் பரிசீலித்திருப்பேன் என்றும் அவர் வெளிப்படையாக கூறியுள்ளார். வனிதா விஜயகுமார் மறுத்த அந்த வாய்ப்பு இறுதியில் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு நடிகையான பிரீத்தாவுக்கே சென்றது சினிமா வட்டாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான தற்செயல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. திரையுலகை பொறுத்தவரை இது போன்ற மாற்றங்கள் சாதாரணமானவை என்றாலும் பிற்காலத்தில் ஒரு திரைப்படம் பிரம்மாண்ட வெற்றியை பெறும்போது அதற்கு பின்னால் இருக்கும் இது போன்ற மிஸ் ஆன கதைகள் ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தை தூண்டுவது வழக்கம். படையப்பா திரைப்படம் காலத்தை வென்ற படைப்பு என்பதற்கு சான்றாக கடந்த ஆண்டு இப்படம் மீண்டும் திரையரங்குகளில் வெளியானது. பல புதிய திரைப்படங்களுக்கு இணையாக ரீரிலீஸிலும் ரசிகர்கள் திரையரங்குகளில் படையெடுத்து படத்தை கொண்டாடினர். இது அந்த படத்தின் நீடித்த வரவேற்பையும் ரஜினிகாந்தின் மாறாத மக்கள் செல்வாக்கையும் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் இது போன்ற நிகழ்வுகள் படையப்பா போன்ற காவியங்களுக்கு என்றும் அழிவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றன.